ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்குவிட் ரெசிபி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸ்குவிட்னா என்னது அப்படின்னா கனவா மீன். இந்த ரெசிபி நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்களும் இதை கேட்டுட்டு ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லாஸ்ட்டாக லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டா தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்குவிட்டெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூடவே இதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை மஞ்சத்தூளில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணிலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பேனு இல்லை ஒரு கடாய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து மண் சட்டியில் தான் செய்கிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கூடவே சோம்பு சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம சோம்பு பூண்டு வந்து ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கணும். ஏன்னா ஸ்குவிட் வந்து கேஸ்ட்ரிக்கு, அதனால கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்கவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டால் நல்லது. நான் ஒரு 20 பூண்டு இந்த மாதிரி நசுக்கி இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு ரெட்டிஷ் கலர் இந்த மாதிரி பிளெண்ட் ஆகி இந்த மசாலாவோட கலர் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரப்போ நம்ம கொஞ்சோண்டு இதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலரிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் கூடவே கொத்தமல்லியையும் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியுடைய அந்த க்ரீன் கலர் இப்போ வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம கனவா மீனை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப கலர வேண்டாம், ஏன்னா இதில் நிறைய தண்ணி விடும். அதனால லைட்டாகவே நீங்கள் இது பண்ணாலே போதும். ஸ்குவிட்டு சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துருங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்குவிட்டை லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரையாகவும் செய்யலாம், கிரேவியாகவும் செய்யலாம், இல்லைன்னா செமி கிரேவியாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம போடுற தண்ணி அளவில் தான் இருக்குது. கூட கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி கலரி விட்டுடலாம். இதோடைய அந்த தோலெல்லாம் என்ன ஆகும்னா அந்த சுருங்கி வரும் நல்லா. அந்த டைமில் வந்து இது முடிஞ்சிடும். ப்ளஸ் அந்த தண்ணியுடைய நம்ம அந்த தண்ணியும் விடும், ப்ளஸ் தண்ணி அதுவே அப்சார்ப் ஆகிக்கும் ஒரு டைமுக்கு அப்புறம். இந்த மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லாக அந்த டெம்டேட்டிங் ரெட் கலர் அதில் வரப்போ நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அது வரைக்கும் நான் இந்த ஸ்குவிட்டுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஸ்குவிட்டில் வந்து ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. லைக் சேம் டு சேம் சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கோ அதே சேம் இதில் ஸ்குவிட்லேயும் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இப்போ நான் இந்த மண் சட்டிலேருந்து இதை வந்து கடாய்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி சுண்டி இழுக்க ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூடவே நம்ம பிளாக் பெப்பரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. அது கூடவே இது வந்து வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வை பிகாஸ் இதில் வந்து அந்தளவுக்கு கலோரிஸும் கிடையாது, ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. செம்ம கலர்ஃபுல்லாக செம்ம எம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்குவிட் ரெசிபி எது கூட ரொம்ப எம்மியாக இருக்கும்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம், அந்த தால் ரெசிபி எது கூடலாம் வந்து இது வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நிறைய குட்டீஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரெட்டி ஸ்பைசி இந்த ஸ்குவிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. பிகாஸ் எவ்ரிடே நீங்கள் சிக்கன் அண்ட் மட்டன் ஃபிஷ் இது செஞ்சு போர் அடிக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு காட்டிடுங்க. இந்த மாதிரி என்னுடைய நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இது சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.